சாரதா, வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ வந்து சாப்பிடுமா. இல்ல வேண்டாம் சார், எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இங்க வா, முதல்ல சாப்பிடு. நீ நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. பேசாம உட்காந்து சாப்பிடு. இந்த மாதவன் மறுபடியும் ஃபோன் பண்றான். திரும்ப இங்க வந்துருவானோ? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாரதா எங்க இருக்காங்க? அவங்க அங்க டைனிங் ஹால்ல டா சாப்பிடு. வேண்டாம் சார். சாப்பிடுன்றல. இங்க என்ன நடக்குது? மாதவா, நான் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா சார் தான் வற்புறுத்தி ஊட்டி. நீயும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கல்ல? உனக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே அப்படியே டாப் டு பாட்டம் மாறிட்டியே. முதல்ல உன் லைஃப்ல நான் மட்டும்தான் இருந்தேன், இப்போ இவனும் வந்துட்டானா? நீ தப்பா புரிஞ்சுட்டு இல்ல 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 இல்ல, நான் சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். வேலைன்னு ஊரை ஏமாத்திட்டு இந்த வேலை நடந்துட்டு இருக்கா இப்போ. நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இவ்வளவு ரொமான்டிக்கான சீனை மிஸ் பண்ணிருப்பேனேனா? உண்மையிலேயே நீ இங்க வந்திருக்கவே கூடாது. ஆக்சுவலி ஐ அம் ரெக்ரெட்டிங் நவ். உன்னை பத்தி நான் கவலைப்பட்டேன். லாக்டவுன் போட்டிருக்காங்களே, அதனால உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடலான்னு வந்தேன். அதுதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சேன். அது தப்பு. இங்க உன் புது லவர் கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப். ஹே, என்ன பேசிட்டு இருக்க? சார் வேண்டாம் சார், இது என்னோட பர்சனல் விஷயம் சார். நான் அவருக்கு பேசி புரிய வச்சுக்கிறேன். அவர் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இல்ல இல்ல இல்ல, உன் உண்மை முகத்தை இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ முதல்ல இந்த மாதிரி பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உஷாரா இருந்திருப்பேன், விலகி போயிருப்பேன். ஜஸ்ட் ஷட் அப். எங்க கேரக்டர் பத்தி நீ தப்பா பேசாத. நான் கட்டிக்க போற பொண்ணை பத்தி நீ எனக்கு சர்டிபிகேட் தெரியா? நல்லவளா கெட்டவளான்னு டெல் மீ. வேற என்னெல்லாம் பண்ணீங்க? இன்னும் வேற என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன லாங்குவேஜ்லடா பேசுற? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் எதுக்கு நீ அமைதியா. அமைதியா இருக்க சொல்ற? எப்படி பிஹேவ் பண்ற பாரு. இப்பவே இப்படி பேசுறானே, இதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஓ இங்க பாரு, இவனை தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்காத. இவனை கல்யாணம் பண்ணிக்காத நீ. ஓ ஓ வாவ். நீ ஏன் முன்னாடியே என் கேர்ள் ஃப்ரெண்டை எனக்கு எதிராக திருப்புறியா? உன்ன மாதிரி ஆளுங்க நான் மதிக்கிறதே இல்லடா. என் மனசுல படுறது நான் முகத்துக்கு நேரா பேச. மனசுல பட்டதா முகத்துக்கு நேரா பேசுவேன். ஹே சாரதா, இவன் கிட்ட தான் கோடிக்கணக்கில் பணம் இருக்குமே. நீ இந்த கல்யாண வேலை பண்ணாலும் கோடிக்கணக்கில் நான் கிடைக்காது இல்ல? அதனால இவரே நீ கெட்டியா பிடிச்சிக்கிட்ட. என்னடா பேசிக்கிட்டே போற? உனக்கு அவ்வளவுதான் எச்சரிக்கை சொல்லிட்டேன். இங்க பாரு, எனக்கு எப்படி பேசினாலும் நீ கத்து தர வேணாம். கல்யாணம் பண்ணிக்க போறது ஒருத்திய, கரெக்ட் பண்றது இன்னொருத்தியவா? நான் என்ன பண்ற பாரு. ஜஸ்ட் ஷட் சார் அப். வேண்டாம் சார், வேண்டாம், விடுங்க சார். வாவ், காதலி ஒரு வார்த்தை சொன்னோனே காதல அப்படியே நிப்பாட்டிட்டானே. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்லி புரிய எனக்கு ஒண்ணே வைக்கிறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். இவனுக்கு எவ்வளவு அமௌண்ட் தான் உனக்கு தரானுங்க? ஒரு நைட்டுக்கு உனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதுன்னு சொல்லு. ஏய், வாடா. என்னடா சொன்ன? ஐயோ Just keep your சார், mouth shut. வேண்டாம். ஏய் ஹலோ சாரதா சாரதா சாரதா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு சொல்லு. நீ பண்ற இந்த பித்தலாட்டெல்லாம் உங்க அப்பா மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல அங்கிள் தான் இதுக்கு மாமா வேலையை பாக்குறாரா? நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. இருந்தாலும் நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். வாடா, மன்னிப்பு கேளுடா. சார் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் சார், இவரை போக மட்டும் சொல்லுங்க. இவங்க சொல்றதுனால நான் உன்னை விடுறேன். இனிமே எங்க வீட்டு பக்கம் எங்கேயா உன்னை பார்த்தேன், உன்னை நேரா நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன், பாத்துக்கோ. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அப்படிலாம் எதுவும் செய்யாதீங்க. மாதவன் ப்ளீஸ் இங்க நான் இருந்து இங்க போ. இருந்து சீக்கிரமா போயிடணும் தானே நீ ஆசைப்படுற? இல்லைன்னா உன்னோட லவ் ஸ்டோரி என்ன ஆகுறது? இந்த அழகான ரொமான்டிக் லவ் ஸ்டோரியில என்னோட கேரக்டருக்கு என்ன வேலை? செக்யூரிட்டி. நாளைக்கே கல்யாணத்தை மாத்திட்டாங்க. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். கல்யாண வீட்ல கல்யாணம் முடிஞ்சதும் கச்சேரி நடக்கிறது வழக்கம்தான். ஆனா இங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கச்சேரி நடக்குதே. என்னத்த? அங்க பாரு. இவனை வெளியே அனுப்புங்க. அங்க பாத்தியா, உன் வருங்கால புருஷன் வக்காலத்து வாங்குறான் பாத்தியா? அதுவும் யாருக்கு? இந்த பொண்ணுக்கா? உன்னை நான் பாத்துக்கிறேன். போடா. சார் ப்ளீஸ் சார், கையறா. அவர்தான் போறாருல்ல, அவரை போக விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் தயவு செஞ்சு அவருக்கு எதிராக பெரிய ஆக்ஷன் எதுவும் எடுத்துறாதீங்க. இங்க என்ன நடக்குது ரிதேஷ்? எதுக்கு இந்த சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? ஏய், அந்த பையன் எங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்றான். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணு இல்லனா அவங்க லைஃப்ல நீ ஏன் இன்டர்ஃபியர் ஆகுற? இந்த பொண்ணையும் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் ஒரேடியா வேலையை விட்டு தூக்கி வெளிய அனுப்ப வேண்டியதானே? ரியா, அவன் எங்க ரெண்டு பேரையும் பார்த்து தப்பு தப்பா என்னென்னமோ பேசுறான். அவன் அவளை பத்தி தானே பேசுறான். உனக்கு அதுல என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இருக்கு. அவன் இந்த பொண்ணு இங்க இருக்க பசங்களோட பணம் வாங்கிட்டு அவன் பேசுறதெல்லாம் கேட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா நீ? அடுத்த முறை அவனை என் கண்ணால பார்த்தேன், அவனை நான் கொன்னு போட்டுருவேன். அப்படின்னா ஒரு சாதாரண எம்ப்ளாயிக்காக நீ ஒரு கில்லர் ஆயிடுவியா? மேம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க கல்யாணம் முடிஞ்சதும் நான் இங்க இருந்து போயிட்டே இருப்பேன். எனக்கு பணம் நிறைய தேவை, அதனால இங்க இருந்து தான். உனக்கு எந்த பணமும் கிடைக்க போறது இல்ல. மேடம் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு பண தேவை நிறைய இருக்கு. பெர்மனன்ட்டான எந்த ஜாபும் எனக்கு கிடைக்கல. அதனால தான் இந்த வேலைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆன என் அப்பாவோட பென்ஷன் பணத்தை வச்சு மருந்து மாத்திரை மட்டும் தான் வாங்க முடியுது. மீதி செலவுகள், வீட்டு வாடகை இதெல்லாம். ஸ்டாப் ப்ளீஸ். உங்க குடும்பம் ஒரு கதம்பம் அப்படிங்கிற கதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்காங்களே, ரொம்ப எமோஷனல் கதையெல்லாம் சொல்லி சொல்லி நாடகம் போட்டு வீட்டை விட்டு போயிடுவீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னோட பார்வை ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து என் ஃபியான்சே மேல தான் இருக்கு.
இனிமே நீ என்னோட ஃபியான்சையே ஒரு வாட்டி ஏறெடுத்து பார்த்தா கூட சரி. ரியா ப்ளீஸ் காம் டவுன். இப்படிதான் எல்லாரும் முன்னாடியே பேசுவியா? நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம். இவ என்னோட ஃபியான்சைய விட்டு வச்சாதானே நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லனா இந்த சீனை ஏன் கிரியேட் பண்ண சொல்லு. I can explain you everything. இந்த பொண்ண பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ரிச்சான பாய பார்த்ததும் இந்த மாதிரி வேலையெல்லாம் Just shut up. ஆரம்பிச்சா விடுஞ்சா நமக்கு கல்யாணம். நீ என்ன ஷட் அப் பண்ண சொல்றியா? நம்ம விட்டு வச்சுக்கலாமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியும். கமான் ப்ரோ, இந்த டென்ஷன்ல கூட பெட் கட்டணுமா உனக்கு? இங்க சூழ்நிலை ரொம்ப டேஞ்சர். டேஞ்சர்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. டேஞ்சர் இனிதான் வரப்போகுது. வாங்க வாங்க, நல்ல வேலையா நீங்க வந்தீங்க. இல்லன்னா பெரிய பிரச்சனையா ஆயிருக்கும். அன்னைக்கு ஒரு பையன் வந்தால, அவன் இன்னைக்கும் வந்துட்டான் இவள பாக்க. அவன் மூஞ்ச பார்த்தாலே ரவுடி மாதிரி தானே இருக்கு. இன்னைக்கு அவன் பேசின பேச்சும் அருவருப்பா இருந்தது. ஆனா இவ்ளோ பெரிய வீட்டு பையன் அவன் கூட சண்டைக்கு போறான்க்கா. அதுவும் யாருக்காக? தோ 50க்கும் 100க்கும் வந்து வேலை செய்யற இவளுக்காக. இவ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியல. இவ எதுக்கு வந்திருக்கா, யார அனுப்பி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியலையே. அது மட்டும் இல்ல, நம்ம ரிதீஷ் அவளை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடே ஊட்டிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது ரிதீஷ்? நாளைக்கு உனக்கும் ரியாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இது ரியாவோட வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு நல்ல முடிவெடு. மாம், நீங்க இப்ப புரிஞ்சிட்டு இருக்க இந்த சினாரியோ ரொம்ப தப்பு மாம். அந்த சாரதமில எந்த தப்பும் இல்ல, ஏம்ல எந்த தப்பும் இல்ல. ஒருத்த வந்தால எல்லாம் அவன் பண்ண தப்பு மாம். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒருத்திக்காக டிஃபெண்ட் பண்றியா? நீ ஏன் கூட ஆர்கியூ பண்றியா? நீ உன்னோட ஸ்டாண்டர்ட பாரு ரிதீஷ். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான். இவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணுவல்ல? ரியா இல்ல மேம். அப்படியா? அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட நீ ஏன் இவ்ளோ க்ளோஸ் ஆன? உன் மனசுக்குள்ள உனக்கு கொஞ்சமாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தா இவன் சாப்பாட ஊட்டி விட வரும்போது நீ தட்டி விட்டுருக்கணுமே. நீ பணம் சம்பாதிக்க வந்தியா? எவ்வளவு சம்பாதிக்கணும் சொல்லு. எவ்வளவு சம்பாதிக்க போற சொல்லு. ஏய் வேண்டாமா? ஏய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. அததான் நானும் சொல்றேன், நீ ரொம்ப பண்ற. தேவையில்லாம நீ வார்த்தையை விடாதன்னு சொல்லிட்டேன். ரியா நீ என்ன பண்ண? அதுதான் அவளோட இடம். யாருக்கு எந்த இடம் கொடுக்கணும், யாரை எங்க வைக்கணும், யாருக்கு என்ன தகுதின்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? வாவ், நீ என்னையும் இவளையும் கம்பேர் பண்றியா? கை கொடு. அடி ஒண்ணும் படல. ஐயோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர் யூ சீரியஸ்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டூ ஒன் திங். நீ இவ கைய பிடிக்கணும்னா என்னோட கையை நீ விட்டுதான் ஆகணும். ரியா ரியா இங்க பாரு சொல்லு. இங்க பாருமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ நோ இங்க எந்த தப்பு நடக்காது. என்னாச்சு ரிதீஷ்? அவ லேசா கீழே விழுந்ததும் உன் கண்ணுல கண்ணீர் வந்துருச்சா? ஐயோ, உனக்கு அடிபட்டுருச்சான்னு கேக்குற. நீ என்ன பத்தி கவலைப்பட்டியா? ஒரு வாட்டியாவது என்ன கவனிச்சிருக்கியா? என்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்கியா? இல்ல. ஆனா இவளுக்காக உன்னோட இதயம் அப்படியே உடைஞ்சு போகுதா? ரியா ப்ளீஸ் ப்ளீஸ் ஐ அம் ஃபைன் மாம், ஐ வில் கண்ட்ரோல். பட் இந்த பொண்ணு இருக்கால, முதல்ல இவளை இங்க இருந்து வெளிய அனுப்புங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு see her face. புரியுதா? நீ முதல்ல இங்க இருந்து வெளிய கிளம்பு. அப்புறம் உன்னோட லவ் ஸ்டோரி இருக்குல, அத வேற யார்கிட்டயாவது போய் காட்டு. Just keep your mouth shut. No, I won't keep my mouth shut. பேசாதன்னு சொன்னேன். இப்போ நீ தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் பேசிருக்க. அந்த பொண்ணு எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா நீ ஒரு சின்ன ட்ரெய்லர் மசாலா தூவி நீ மசாலா படமா வாக்கிட்ட. இவகிட்ட இப்ப நீ மன்னிப்பு கேளு. நான் ரியா மாருதாஸ் இந்த வேலைக்காரி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா ரிதீஷ்? ஓகே ஃபைன். லிசன், ஐ அம் சாரி. ஓகே ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் உண்மையிலேயே உன்கிட்ட சாரி சொல்றேன்னு தோணுதா? உன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பனா? என் செருப்பு கூட உன்கிட்ட சாரி சொல்லாது. நோ 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 வெயிட். என் பழைய செருப்பு கூட உன்கிட்ட சாரி சொல்லாது. அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா அது என்னோட செருப்புக்கு தான் அசிங்கம். Just get out of here. மேம், எனக்கு உண்மையிலேயே இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் என்ன வேலையை விட்டு மட்டும் அனுப்பாதீங்க. எங்க அப்பாவுக்கு பணம் ரொம்ப ரொம்ப தேவை ஓ, இருக்கு. பணம் வேணுமா? நீ பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பணத்துக்காக தானே பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் ரியா நிறுத்து. இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீ என்ன தடுக்கணும்னு நினைக்கவே நினைக்காத ரிதீஷ். இப்போ நீ பார்த்தது வெறும் புகைதான். நெருப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னே தெரியாது. நீங்க என்ன கூத்து பண்ணிட்டு இருக்க? விடிஞ்சா எனக்கு கல்யாணம். ஆனா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இதெல்லாம் மறந்துட்டு நீ
நீ என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துப்ப நான் நினைச்சு கூட பாக்கல அட ரித்தீஷ். ப்ளீஸ் முதல்ல இந்த டிராமாவை நீ ஸ்டாப் பண்ணு. அப்படி என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சு? இங்க இருக்க விஷயத்தை நீ எங்கேயும் எடுத்துட்டு போயிட்ட. நீ எங்க இருந்த போன எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க ரித்தீஷ்? ஒரு கேட்டர் கூட உனக்கு அஃபேரா? உனக்கு இவ மேல அவ்வளவு காதல் முத்தி போச்சுன்னா சரி ஓகே போ. நீ இவளை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ இவ கூடயே ஹனிமூன் போ சரியா? ஒரு நிமிஷம் கல்யாணம் எல்லாம் இனி எதுக்கு? நீ நேரா அவ கூட ஹனிமூனே போய் கொண்டாடு. ரியா ஏன் முன்னாடி இவளை அடிக்க கை ஓங்குன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. யாரோ ஒருத்திக்காக இங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அத உடனே நிறுத்து. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த இங்க நடக்கிற எல்லாமே தலைகீழாயிடும். ஐயோ அம்மா தப்பெல்லாம் இவளோடதுமா. உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? என்ன போய் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? இவதான் தேவையில்லாம பேசுறா. என்னோட கேரக்டரை இவ பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காமா. இவ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவா? அம்மா என்னால இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவ சரியான சூசைட் பாம்மா. என்ன சொன்னா நான் ஒரு சூசைட் பாமா? வாவ். இங்க பாரு ரித்தீஷ், உனக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப காதல் அதிகமாயிடுச்சு. இவ அப்படி என்ன மாய மந்திரம் போட்டா ஒரு மாயமும் பண்ணல மந்திரமும் பண்ணல. ஏதோ பண்ணிருக்கான். அதனால தான் உனக்கு இவளை இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. எனக்கு இவளை பிடிச்சிருக்கு. முதல்ல அவ கைய விடு. ரித்தீஷ் உன்கிட்ட தான் சொல்றேன், அவளோட கைய விடு. கையை விட மாட்டேம்மா. நான் சொல்றது கேளு, மரியாதையா அவ கைய விடு. வந்து ரியாவோட கைய புடிச்சுக்கோ. விடிஞ்சா இவ கூட உனக்கு கல்யாணம். முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு. நான் உனக்காக பார்த்து வச்சிருக்கிற பொண்ணதான் நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு ரியா தான். அப்படி நீ கட்டிக்கிற பொண்ணுதான் இந்த வீட்டோட மருமக. இதுதான் என்னோட இறுதி முடிவு. இந்த பொண்ணுக்கு நான் ஒரு வழி பண்ணணும். இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்புறேன். இவ எங்கேயோ போக மாட்டா. மாம் ப்ளீஸ். நீங்க பொண்ணை செலக்ட் பண்ணீங்க. கல்யாண டேட்டையும் நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஆனா இது என்னோட வாழ்க்கை பிரச்சனைமா. நீங்க ஒரு தடவையாவது என்கிட்ட இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா? இவ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு. நீங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன். அம்மா பண்ணது நல்லதா இருக்கும் நான் நினைச்சேன். நீங்க சொன்னதை நான் கேட்டேன். உங்க விருப்பத்துக்கு எந்த ஒரு தடங்களும் பண்ணல. அம்மா எனக்கு தேவையான பொண்ணு ஸ்வீட்டா சிம்பிளா சென்சிபிளா இருக்கணும். அவ எல்லாரையும் மதிக்கணும். முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் என் லைஃப் பார்ட்னர் ஆக்கிப்பேன். என் லைஃப் ஆக்கிப்பேன். என்னோட பாதியில அவளை ஆக்கிப்பேன். மாம் இவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இவதான் அப்படிப்பட்டவ. அம்மா நான் ரியாவை இல்ல சாரதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உனக்கு எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்தது? அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? உன்னை வளர்த்து ஆளாக்குன என்கிட்டயே இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் இத்தனை நாளா சேர்த்து வச்ச நல்ல பேரு எல்லாத்தையும் நாசமாக்கலான்னு பாக்குறியா? அம்மா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எதுவும் சொன்னது இல்லம்மா. இந்த வீட்டுல எல்லாத்தையும் நீங்க தான் முடிவு பண்றீங்க. இந்த வீட்டுல சுதந்திரமா வாழறது நீங்க ஒருத்தி மட்டும்தாம்மா. மத்த எல்லாரும் இங்க மூச்சு முட்டி வாழறாங்க. இந்த வீட்டுல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்க மட்டும்தான் எடுக்கிறீங்க. நீங்க தான் ஆமான்னு சொல்றீங்க இல்ல இல்லன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னதுக்குலாம் நான் தலை மட்டும் தான் மாட்டிருக்கேன். ஆனா இந்த தடவை நான் மாட்டேமா. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க ஃபோர்ஸ் பண்ணவோ கூடாதுமா. அம்மா கல்யாணம் எனக்குமா? அப்போ இறுதி முடிவு நான் தானே எடுத்தாகணும். நீ எதுக்காக இந்த பொண்ணுக்கு இவ்ளோ வக்காலத்து வாங்குற? இந்த பொண்ணு மேல அவ்ளோ பைத்தியமாகி
உன்னோட அம்மா முன்னாடியே நின்னு மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுற. அம்மான்னு நினைக்கலனா கூட என்னோட வயசுக்காவது நீ மரியாதை கொடுத்து பேசணும். நீ இந்த பொண்ணை தான் பாக்குற, நான் இந்த உலகத்தையே பார்த்திருக்கேன். ரியா சொன்னது சரிதான். இந்த மாதிரி பொண்ணுங்க பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுவாளுங்க. And this is my last warning to you. நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அதுக்கப்புறமா இந்த வீட்டோட கதவு உனக்காக எப்பவுமே திறக்காது, அதை மறக்காது. நீங்க என்னோட முடிவை ஏத்துக்கலனால எனக்கு பரவாயில்லமா. நான் இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன். இட்ஸ் ஓகே. நான் இப்பவே இந்த பொண்ணோட இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போயிடுறேன். வா போலாம். லிசன் மீ. நீ எதுக்காக அழுகுற? நீ டென்ஷன் ஆகிற அவளுக்குலாம் எதுவும் இல்லை. என்ன என்கிட்ட எதுவும் இல்லை நீ யோசிக்கிறியா? ப்ராப்பர்ட்டி தான் மேட்ரா. எங்க வேணாலும் நம்ம வீடு கட்டிக்கலாம். எப்போ நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். ஜஸ்ட் டோன்ட் க்ரை, ஓகே? வீடு 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 உங்களுக்கு வீடு தான் எல்லாமே இல்ல. அங்க எனக்கும் ஒரு வீடு இருக்கு. எங்க அப்பா இருக்காரு. எங்க ஃபேமிலில நாங்க 2 பேர் தான், வேற யாருமே இல்ல. எனக்கும் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு பாக்கி இருக்கு. நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதுக்கான தேவையும் நிறையவே இருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி வேலைக்கு கூட நான் வரேன். இது மூலமா தான் என் வீட்டு தேவைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியும். ஆனா நீங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. நான் தடுக்கலன்னா கெட்டு போயிருக்கோம். அங்க நடந்தது எல்லாமே தப்பு. இனி நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தான் சார் இந்த கல்யாணம் முக்கியமானது. ஆனா எனக்கு என்ன மாதிரி ஏழை பொண்ணுங்களுக்கெல்லாம் மரியாதை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வள்ளியும் ரொம்ப சின்ன டவுன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஈஸியா பரவிடும். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? உனக்காக இல்ல எனக்காக. நம்ம 2 பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றோம்ல. நான் உங்களை லவ் எல்லாம் பண்ணல. நான் என் அப்பாவை மட்டும் தாங்க நேசிக்கிறேன். எனக்கு எல்லாமே என் அப்பா மட்டும் தான். இது வரைக்கும் அவர் என்ன பாத்துக்கிட்டாரு. இனி அவரை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா நீங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நான் எதையும் கெடுக்கல. என்னால எதுவும் கெட்டு போகல. உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நான் கொடுக்கறேன். சரதா, இனில இருந்து நீ, உன்னோட வாழ்க்கை, உன்னோட பிரச்சனை, இது எல்லாமே என்னோடது. அண்ணா 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 என்ன ஆச்சு? ஆர் யூ ஓகே? அண்ணா என்ன ஆச்சுண்ணே? வாண்ணே வந்து உட்காருண்ணே. வாண்ணே உட்காருங்க. என்ன ஆச்சுண்ணே உனக்கு? என்ன காயுது? எப்படி ஆச்சு? ஐயோ கடவுளே, ரத்தம் வருது. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? எங்கண்ணா போன? உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? தண்ணி ஊத்து பார்த்து. என்ன இது? எப்படி இவனால அதுல இருந்து தப்பிக்க முடிஞ்சது? இவனை நான் விட போறதில்லை. இவனை கண்டிப்பா நான் கொல்லுவேன். இப்படிலாம் க்ளீன் பண்ண முடியாது. ஆன்டிசெப்டிக் கொஞ்சம் எடுத்துட்டு வா ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போடு. என்ன இது? கையில இருந்த மச்சம் எப்படி போச்சு? அப்படின்னா இவன் அசுரம் இல்லையா? ஹலோ சார். வெல்கம் கைஸ். இந்த கல்யாணம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த மீட்டிங்கே நடந்திருக்காது. கல்யாணங்கிற பேரை சொல்லி தான் பிளான் படி எல்லாமே நடக்குது. அதெல்லாம் சரி, மந்திரி சார் எங்கே போயிட்டாரு? அவர் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஆனா எங்க போனாருன்னு தெரியல. இல்ல யாராவது கடத்திட்டாங்களான்னு தெரியல. நாம ஏதாவது பண்ணி மந்திரியை முதல்ல தேடணும். இன்னொரு பக்கம் நாம இந்த டீலை கண்டினியூ பண்ணி ஆகணும். நான் எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்றேன், இந்த டீல் பழைய மாதிரியே தொடர்ந்து நடக்கும். இதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இனிமே இந்த நாடு க்ளோஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. முடியட்டும். எனக்கு நாட்டு மேலெல்லாம் எந்த பற்றும் கிடையாது. என்னோட அன்பெல்லாம் பணத்து மேல மட்டும்தான். நான் லலித் குஜரால், ஒரு ஆர்மி ஆபீசரோட அப்பா. எங்க அப்பாவும் ஆர்மி ஆபீசர் தான். நான் இந்த ஆயுதத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்,
மந்திரி சார் வராரோ இல்லையோ நான் இந்த டீலை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பதிலா எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கண்டிப்பா எனக்கு கிடைச்சாகணும். இங்க பாருங்க, நாம பண்றது டாப் கிளாஸ் டீலிங். அதுக்கு பதிலா நமக்கு பெரிய தொகை கிடைச்சாகணும். மந்திரி சார் மாதிரியே நானும் இந்த நாட்டை நல்லா பயன்படுத்துறேன். என்னோட வேலையே இந்த நாட்டை நாசம் பண்றது தான். நான் உங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நானும் என்னோட ஃப்ரெண்டும் இந்த பெருந்தொற்றை இந்த நாடு முழுக்க பரவ வைக்க முழு முயற்சி எடுப்போம். அவங்க கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம்ல, 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு தான் வெளிநாட்டுக்காரங்க என்ன வந்து சந்திச்சாங்க. ஹாய் மிஸ்டர் லலித் குஜ்ரால், நீங்கள் எங்களோட சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? இந்த பெருந்தொற்றை இந்த நாடு முழுக்க பரவ வைப்பீங்களா? நாங்கள் இப்போ உங்களை மட்டும் இல்லை, இந்த நாடு முழுக்க நிறைய தேச துரோகிகளை பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறோம். நாங்கள் சொன்ன வேலைகளை நீங்கள் எங்களுக்காக பண்ணி முடிப்பீங்களா? இந்த டீலை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறேன். அவங்க நம்மள மாதிரியே இன்னும் நிறைய பேரை பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு 5 பேர் மட்டும்தான் நாம. அப்படி மொத்தம் 20 பேர் இருக்காங்க. இந்த நாட்டை அழிக்க 20 பேரை அவங்க செலக்ட் பண்ணி இருக்காங்க. கண்டிப்பா நாம நாட்டை அழிச்சே தீருவோம். இனி யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது. ஆர்மியாலையும் முடியாது, தேச பக்தர்களாலையும் முடியாது, வேற எந்த சக்தியாலையும் முடியாது. தேங்க்யூ. ஆர் யூ ஓகேண்ணா? யா அண்ணா, இதெல்லாம் எப்படிண்ணா நடந்துச்சு? ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? இல்லை, அது ஒன்றும் இல்லைடா. நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டு வழி பாதையில். காடு எப்படின்னா வரும்? நீங்கள் மிலிட்ரி ஆஃபீஸ் தானே போயிட்டு இருந்தீங்க? ஆமாப்பா, அங்கே தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அது சரி, அதை விடு. ஒரு நிமிஷம். ஏண்டா, இந்த ராத்திரி நேரத்தில் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? எங்கே போயிட்டுருக்க? அண்ணா, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேண்ணே. ஐ மீன், நானும் சாரதாவும். என்னடா சொல்கிற? அண்ணா, நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலண்ணே. நான் இவ்வளோ தான் விரும்புகிறேன். சாரதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மண்டை கிண்டு குழம்பி போச்சா உனக்கு? இஷ்டத்துக்கு பேசுற. இந்த பொண்ணை போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ என் கூட வா முதல்ல. மாட்டேன்னு. நான் என்ன ஆனாலும் சரி, நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு. சரி, ஓகே, நீ வராத. நீ முதல்ல என் கூட வீட்டுக்கு வா. வா, எழுந்துரு. கெட் அப். சொன்னது கேட்கலையா? முதல்ல என் கூட வான்ற. இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்த? உன்னோட நோக்கம் என்னன்னு சொல்லு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை. நான் இங்க வேலை தேடி தான் வந்தேன். வாவ், பொய் சொல்ற. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா பொய் சொல்ற. இப்ப சொல்லு, இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லு. நான் வேலை பார்க்க தாங்க வந்தேன். எனக்கு எந்த பெர்மனன்ட் ஜாபும் கிடைக்கல. அதனால சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றேன். அப்படிதான் இந்த வேலையும். திரும்பவும் போய் சொல்ற. பொய்யா பேசுற நீ. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், புரியுதா? இங்க பார், இந்த வீட்டுக்கு நீ வேலை பார்க்க தான் வந்திருக்கேன்னா என் தம்பி எது கல்யாணம் பண்ண பாக்குற? சார், நான் கல்யாணம் பண்ணல ஆசைப்படல. உங்க தம்பி தான் இந்த மாதிரி வலுக்கட்டாயமா என்கிட்ட அவர் கேட்க கூட இல்ல. என் கைய பிடிச்சு இழுத்துட்டு அவர் வெளியே வந்துட்டாரு. அப்பதான் நீங்களும் வந்தீங்க. அவ்வளவுதான் சார், இதுதான் உண்மை. ஜாப் பண்ணதான் நான் இங்க வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. நடிச்சதெல்லாம் போதும், புரியுதா? நீ எதுக்காக பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பணத்துக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு பணம் தானே வேணும். இப்போவே தரேன் உனக்கு. இந்த அப்படி ரொம்ப பெரிய அமௌண்ட் எழுதிருக்க. இந்த பணம் உனக்கு போதும் தானே? போதும் தானே? இதுக்கு பதிலா ஒண்ணு பண்ணு. நேரா என் தம்பி கிட்ட போயிட்டு இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு தெளிவா சொல்லிடு, புரியுதா? சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அப்ப எந்த மாதிரி பொண்ணுமா நீ? இந்த ஒரு செக் இல்ல, இந்த மாதிரி 1000 செக் கொடுத்தாலும் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களால விலை கொடுத்து வாங்க முடியாது. சரி, போதும். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. அப்பா, சொல்லுங்கப்பா. நான் இப்போ ஃபோன் பண்ணக்கூடாது தான் நினைச்சேன். ஆனா நாம 4
மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல இல்லம்மா, அதான் இன்னைக்கு வீட்டு ஓனர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. நான் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு எத்தனையோ தடவை கேட்டேன். அவரு நான் சொல்றது எதையுமே கேட்க தயாரா இல்லம்மா. எல்லா பொருளையும் தூக்கி வெளியில் போட்டாருமா. அப்பா அப்படின்னா நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நடு ரோட்ல நிக்கிறம்மா. என்ன பண்றது, எங்க போறது ஒண்ணுமே புரியாம நிக்கிறம்மா. ஊரெல்லாம் லாக்டவுன் போட்டாங்க, இப்ப வீடு வேற இல்ல. நீ திரும்ப வரும்போது எங்கம்மா போறது? அப்பா நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம பக்கத்து வீட்ல இருக்காங்கல்ல ராஜா சார், அவரோட வீட்டுக்கு போயிடுங்க. இல்லம்மா, எல்லாம் பயப்படுறாங்க. யாரும் வீட்டுக்குள்ள கூட வர விட மாட்டேங்கிறாங்க. அப்படி எப்படி அவங்க வீட்டுல நிரந்தரமா நம்ம குடியிருக்க முடியும்? இந்த சிச்சுவேஷன்ல ஹவுஸ் ஓனர் எப்படி அப்படி பண்ணலாம்? அப்பா நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. நான் இப்ப வந்துடுறேன். நான் உடனே வந்துடுறேன். ஒண்ணும் ஆகாது. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். ஓகே? அப்பா கிட்ட எல்லாத்தையும் சரி பண்றேன்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன். பணம் இல்லாம என்ன பண்றது? அண்ணா அண்ணா உங்களுக்கு என்னாச்சுண்ணா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல நல்லா இருக்கேன். என்னடா ஆச்சு? ரியா, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். டோன்ட் வரி, நான் இருக்கேன் உன் கூட. உனக்கு தான் அவனை பத்தி தெரியும் இல்ல. கோவத்துல என்ன பேசுறான் ஏது பேசுறான் அவனுக்கே தெரியாது. கொஞ்சம் கிறுக்கன் தானே அவன். உண்மையிலேயே அவன் ஒரு குழந்தை மாதிரி. உனக்கு தெரியாதானே? நான் இருக்கேன்ல ரியா, உனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஓகேவா? ஏய் ரீமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு தானே நமக்கும் கல்யாணம், மறந்துட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ, நில்ல. நீ இங்க என்ன பண்ற? என்னோட புருஷன் எங்க? ஐ எம் சாரி மேம், ஆக்சுவலி எனக்கு தெரியாது. ரியலி? உன் கூட தானே அவர் வெளியே வந்தாரு? இல்ல மேம், அவர் ஏன் கூட வெளியில வரல. உங்க ஹஸ்பண்ட் என்ன இங்க செக்யூரிட்டி வேலைக்காக ஹையர் பண்ணிருக்காரு. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். ஆனா எனக்கு என்னவோ நீ அவரு எங்க போனாலும் அங்கே பின்தொடர்ந்து போற மாதிரி இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கண்டிப்பா ஏதோ இருக்கு. மேம், உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லையா? இல்லவே இல்ல. ஐ நோ மை ஹஸ்பண்ட் வெரி வெல். அவர் எப்ப என்ன செய்வார்னு நல்லா தெரியும். நிச்சயம் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ இருக்கு. என் பொண்ணுங்க கல்யாணத்தை விட நீ தான் அவருக்கு முக்கியமா தெரியற. இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட வரல. நீ மட்டும் தனியா எதுக்கு இங்க வந்த? அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்க? மேம் ப்ளீஸ், நான் இங்க வேலை பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்க இதெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். So miss whatever, என் தம்பி உன் மேல ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வெளியே கூட்டு போனா தானே? நீ இப்ப எல்லாரும் முன்னாடி உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சார் நான் என்ன அர்த்தம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சார் இல்ல, நான் இங்க வேலை பார்க்கவும் விரும்பல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்னோட வீட்டுக்கே கிளம்புறேன். அப்பா நீங்க எப்படி இங்க? சாரதா, ரதீஷ் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. நம்ம முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்ம இது வரைக்கும் வாடகை கொடுக்காம இருந்தோம்ல. ரதீஷ் வீட்டு ஓனருக்கு எல்லாம் வாடகையும் கொடுத்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் இன்னைக்கு என் பொண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க மாட்டேன். நான் எப்படி உங்க அப்பாவை பார்த்தேன்னு நீ யோசனை பண்ணிட்டு இருக்கல. நீ உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், அதான் அவரை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ ரொம்ப பெரிய வேலை செஞ்சிருக்க. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? யூ ஆர் வெரி ஹாப்பி ரைட்? கிரேட். பட் லெட் மீ டெல் யூ திஸ் ஒன் திங். நீ எந்த பொண்ணுக்காக இந்த டிராமா எல்லாம் செஞ்சியோ, இந்த பொண்ணு இப்பதான் உன்னை ரிஜெக்ட் பண்ணா. இப்பதான் சொன்னா, எல்லார் முன்னாடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா. இப்ப நீ தேவையில்லாம உன்னோட டைம் எனர்ஜி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டல. இல்ல, எதுவும் வேஸ்ட் ஆகல. ஒருத்தருக்கு வீடு கிடைச்சிருக்கு. சரி, கல்யாண மேட்டர்ல சாரதா என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பலனா அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஐ எம் நாட் கோயிங் டு மேரி யூ. அதுதான் என்னோட முடிவு. டேய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமாடா? நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. இவளும் இவளோட மெலோ டிராமாவும் இவ எல்லாத்தையும் பணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கா.
வெளியில உங்க பையன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க. உங்க பையன் என்ன பேசினான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க செல்ல பையன் ரிதேஷ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ரியா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் அந்த பொண்ணு, அவ பேர் என்ன, சாரதா, அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவானா? ஏன்னா திடீர்னு இவனுக்கு அவ மேல காதல் வந்துருச்சான். அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். அவன் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். அப்ப இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது இல்லையா? ஷட் அப். ஷட் அப். கல்யாணம் ஏன் நடக்காது? அவன் தான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றானே. அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் நடக்கும்? பார்த்தா தெரியலையா உனக்கு? அங்க நம்ம கெஸ்டுங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியலையா? மொத்த ஊரும் உலகமும் என்ன நினைக்குது தெரியுமா? இந்த மொத்த வீடும், ஏன் நான் கூட உனக்கு அடிமைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கும் உனக்கும் மட்டும்தான் அந்த உண்மை தெரியும். எந்த பவரை வச்சு நீ இந்த மொத்த உலகத்தையும் ஆட்டி வைக்கிறியோ அந்த பவரை உனக்கு கொடுத்ததே நான் தான். வெளியில இருந்து பாக்குற எல்லாரும் நீ தான் ஆட்டி வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் அதிகாரம், உன்னோட பவர், உன்னோட தலைமை, அதுக்கான பிளான பண்ணதே நான் தான். புரியுதா? அதுக்காக தான் நீ கெட்டவளா இருக்கிற. புரியுதா? எல்லா கெட்ட வேலையும் நீ தான் செய்யற. ஆனா இது வரைக்கும் நீ செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் மூல காரணமே நான் தான். நான் சொல்றத செய்யறது மட்டும்தான் உன்னோட வேலை. உனக்கு புரிஞ்சுதா? நான் நினைக்கிறது சொல்றத மட்டும்தான் நீ செஞ்சாகணும். நான் விரும்புறதான் நீ செஞ்சாகணும். ஏய், நீ வெறும் பொம்மை, கைப்பாவை. நான் எந்த அளவுக்கு சாவி கொடுக்கறனோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த பொம்மை ஆடணும், அசையணும். போ, வெளிய போ. வெளிய போய் எல்லாருக்கும் நான் உனக்கு கொடுத்திருக்கிற முகத்தை காட்டு. புரியுதா? அவனுக்கு சொல்லி புரியவை. கல்யாணம் நடந்தே ஆகணும். உனக்கு பின்னாடியே நானும் வர்றேன். வந்து எல்லார்கிட்டையும் எனக்கு என் பொண்டாட்டிய பார்த்து ரொம்ப பயம், இந்த வீட்டுல அவ என்ன சொல்றாளோ அத எங்க யாராலையும் மீறவே முடியாதுன்னு சொல்ல போறேன். பாவம், எனக்கும் வருத்தம் தான். ஆனா என்னால என்ன செய்ய முடியும்? ஆனா எல்லாத்தையும் பண்றதே நான் தான். இந்த வீட்டுக்கு உனக்கு முதலாளி நான் மட்டும்தான். புரியுதா? கல்யாணம் நடக்காதோ அப்படிலாம் நினைக்காத. இந்த கல்யாணம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். 2 பேருக்கும் நடக்கும். எப்படி நடக்கும்? அவன் தான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்றானே. அப்படி இருக்கும்போது யார் கூட கல்யாணம் நடக்கும்? நான் தான் சொன்னேன்ல, இந்த கல்யாணம் நடந்தாகணும். அது இன்னைக்கே நடந்தாகணும். யார் கூட வேணா நடக்கட்டும், ஆனா கல்யாணம் நடந்தாகணும். அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? சொல்லு, என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அம்மா வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் பார்வதிக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாம். அதே நாள்ல நம்ம பசங்களுக்கும் கல்யாணம் பண்ண நல்லதுன்னாங்க. அதனாலதான் நம்ம 2 பசங்களுக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆனா உங்களுக்கு தான் உங்க அம்மாவை பிடிக்காதே. நான் எங்க அம்மாவை நேசிக்கலங்கிறது வேற விஷயம். ஆனா ஜோசியங்கிறது வேற விஷயம். இந்த ராகு கேது சனின்னு எங்க அம்மா சொல்ற எல்லா விஷயமும் எப்பவும் தப்பானது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு நான் உயர்ந்திருக்கேன். ஜாதகம் எப்பவுமே பொய்யா போகாது. இனி நாம கவனமா பார்த்து விளையாடணும். அதனாலதான் கல்யாணம் நடந்தாகணும். அதுவும் இன்னைக்கே நடந்தாகணும். அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும்போது இந்த கல்யாண கலேபரத்துல நான் என்னோட ஆயுதங்களை அவங்களுக்கு வித்துருவேன். அடுத்த நாட்டுக்கு விற்க போறீங்களா? உனக்கு தெரியாததா சீமா, எங்க அப்பா ஆர்மி ஆபீசரா இருந்தாரு. இப்போ என்னோட பையனும் ஒரு ஆர்மி ஆபீசர். ஆனா 2 பேரோட பதவியோட பலனை நான் அனுபவிக்கிறேன். தேச பக்தர்களோட இந்த வீட்ல என்ன மாதிரி ஒரு தேச துரோகி இருப்பான்னு எவனுமே சந்தேகப்பட மாட்டான். புரிஞ்சுக்கிட்டியா? வேண்டாம் வேண்டாம். வலிக்குதா? வலிக்குது, பயங்கரமா வலிக்குது. வேண்டாம். போ, வெளிய போய் அவங்கள காயப்படுத்து, அவங்கள மிரட்டு, அன்பா பேசு. ஆனா இன்னைக்கு கல்யாணம் நடந்தாகணும்னு அவங்களுக்கு புரியவை. கிளம்பு.
நில்லு நில்லு நில்லு. என்ன இப்ப என்னாச்சு? இப்படியே போக போறியா? வேற எப்படி? இப்படியே போனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். உன் முடியெல்லாம் ஒழுங்காக்கு, கண்ணை தொடச்சுக்க, லைட்டா லிப்ஸ்டிக் போட்டுக்க, அப்புறமா போ. ரைட்? ஒரு நிமிஷம் இங்க பாரு. அங்க நம்ம கெஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட நான் டீல் பண்ண போறேன். நீ வெளியே போ, பசங்களை எப்படியாவது கல்யாணத்துக்கு தயார் பண்ணு. அதுக்குள்ள நான் இவங்களை எப்படியாவது ஆயுதங்களை வாங்க தயார் பண்றேன். இந்த நாட்டை விக்கிறேன். போ, முகூர்த்த நேரம் நெருங்க போகுது. ஏய் சீக்கிரம் போ, கெட் அவுட். சரிங்க. அப்பா வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நில்லு, அங்கே நில்லு. எங்க கிளம்பிட்டா? என் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டு அவ்வளவு சுலபமா இங்க இருந்து நீ போயிடுவியா? நோ வே. அவ்வளவு ஈஸியாலாம் உன்னை போக விட மாட்டேன். நான் அன்பு வச்சிருக்கிறத விட சீமா அவன் மேல உயிரியே வச்சிருக்கா. இப்ப சீமா உன்னை என்ன செய்ய போறான்னு பாரு. பணக்காரங்க வீட்டு பசங்களோட விளையாடினா என்ன ஆகும்னு அவ காட்டுவா. நீ அழுது அழுது ஊரை ஏமாத்தினது போதும். முதல்ல ரித்தீஷ்க்கு ரொம்ப அழகா வலை வீசின, அப்புறம் அதுல விழ வச்ச. இப்ப நீ எல்லார் முன்னாடியும் மாட்டேன்னு சொல்லி ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இந்த நாடகத்தை ஆரம்பிச்சது வேணும்னா நீயா இருக்கலாம். ஆனா இத முடிக்க போறது நாங்க தான். நான் கூட இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சீமா முடிச்சு வைப்பா. அவ வரட்டும் தெரியும். ஆண்டி ப்ளீஸ், அவளையும் அவங்க அப்பாவையும் போக விட்டு. முடியாது. டோன்ட். சீமா வர வரைக்கும் நான் இந்த பொண்ணை எங்கேயும் போக விட மாட்டேன். ஆண்டி நான் யூ ஷட் அப். ஜஸ்ட் ஷட் அப். இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிளடி ஃப்ளர்ட். என் பொண்ணு வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டியே. உனக்கு வெக்கமா இல்ல? எல்லா சடங்கும் முடிஞ்சிடுச்சு. ஆனா சரியா கல்யாணம் பண்ணிக்கிற நேரம் வரும்போது இந்த வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியா? இதத்தான் மனவரையில பொண்ணை விட்டுட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். நான் இல்ல, அம்மாவே உன்னை சும்மா விட மாட்டா. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. ஆமா, இங்க என்ன டிராமா நடக்குது? இங்க பாருங்களேன், இவன் என்ன பண்றானே தெரியல. இங்க பாரு சீமா, உன் பையன் என்னெல்லாம் கூத்து பண்றான்னு பாரு. இவன் ஏன் பொண்ண வேணான்னு சொல்லிட்டான். சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கான். இவனுக்கு புரிய வை. நீ யாருன்னு காட்டு சீமா. ஒரு நிமிஷம் இரு, இவனுக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். நீ அவ பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டியா? ஆமாமா, அதுவும் நல்லதுதான். நீ என்னையே அடிச்சிட்டியா? ஐயோ, என்னம்மா நீ இப்படி திடீர்னு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே போட்டு அடிச்சு? இவளை அடிக்காம ஆரத்தி காட்டி மரியாதை செய்ய சொல்றீங்களா? ஆனா அதெல்லாம் சரிம்மா. ஆனா அடிக்கிறது... என் பையனை தகாத வார்த்தையில இவ பேசினா. இவன் என்னோட பையன். என் பையனை ஏன் முன்னாடியே நீ எப்படி அசிங்கமா பேசலாம்? யார் கொடுத்த உனக்கு அந்த தைரியம்? இல்லம்மா, இருந்தாலும் நான் பண்றது தப்புன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? இதுல நீங்க தலையிடாம ஒதுங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. இது என்னோட வீடு. இங்க எல்லாருமே நான் சொல்றபடிதான் கேட்பாங்க. என்ன நடந்தாலும் அது என்னோட விருப்பப்படி மட்டும்தான் நடக்கும். இனி நடக்க போறது கூட என்னோட இஷ்டப்படிதான் நடந்தாகணும். இது உன் வீடா இருக்கலாம், அதுக்காக நீ என்னையே அடிச்சிட்டல்ல சீமா. நான் உன்னோட ஃப்ரெண்ட்ன்றத மறந்துட்டியா? எனக்கு அது தெரியும். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் உன்னோட பொண்ணு ரீமாவை என்னோட பையன் ரிஷபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ அதையும் கெடுத்துறாத. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் பையன் கேரக்டரை நீ எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? என் பையன் என்ன பண்ணாலும் அது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பண்ணான். ஆனா உன் புருஷன்
உனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சுல்ல? ஆனா 30 வருஷம் ஆகியும் அவர் ஒரு பொண்ணு பின்னாடி அலையிறாரு. நீ என்ன சொல்ற? நான் உண்மையதான் சொல்றேன். நீ தானே என்கிட்ட சொன்ன, சீமா இங்க பாரு, என்னோட புருஷன் அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் இருக்கால, அவ பின்னாடியே அலையிறாரு, அங்க பாருன்னு நீ காட்டல? அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப உன் புருஷன் எங்க, அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் எங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ, உன் புருஷன் அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் கூட ஓடி போயிட்டாரா? அந்த செக்யூரிட்டி இங்க தான் இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவகிட்ட நான் பேசினேன். கொஞ்சம் பார்த்து பேசு மருமகளே, பசங்க எல்லாம் இருக்காங்க. அத்த ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. ஏங்க பாத்தீங்களா, அவ ஃப்ரெண்டையே ஓங்கி ஒரு அரைஞ்சு அவ வாயை மூட வச்சிட்டான். அப்புறம் இங்க மாமியாரு அப்படியே நைஸா வேணான்னு சொல்லி அப்பாவி கிழவியோட வாயை மூட வச்சிட்டான். சீமா, நீ என்னம்மா சொல்ற? ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருமா. அவர் மினிஸ்டர் சாருமா, நாட்டுக்காக வேலை பார்க்கறவரு, நாட்டை காப்பாத்துறவரு. நாட்டுக்காக என்ன வேலை பாக்குறாரு? அவர் நாட்டை காப்பாத்துறாரா? இந்த நாட்டை காப்பாத்துறதே நம்ம ஃபேமிலி தான். அதை எப்போ நாம செய்வோம். முதல்ல என் மாமனார், அதுக்கப்புறம் இப்ப என் பையன் ரிஷப். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் இங்கதான் இருக்கான்னு அதானே சொன்ன? அவ அங்கதான் நின்னுட்டு இருக்கா. அவ இங்கதான் இருக்கான்னா உன்னோட புருஷன் எங்க? நீதான் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவியே, சீமா உனக்கு எதுவுமே தெரியாது, இந்த ஆம்பளைங்க கேரக்டரே இப்படிதான். நீ இங்க இருக்கும் போதே உன்னோட புருஷன் அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காருன்னா அவர் யார் கூட வேணும்னாலும் எப்படி வேணாலும் இருக்கலாமே. மா நீங்க பொறுமையா இருங்க, இதெல்லாம் இப்ப பேச வேண்டாமா? என்ன இருந்தாலும் அவங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்லி, யூர் ரைட் ரிஷப். நாம எப்பவுமே நம்ம விருந்தாளிங்களை அவமதிக்கவே மாட்டோம். ஆனா அதுக்காக நம்ம கெஸ்ட் நம்மள அவமானப்படுத்துறத எப்பவும் அனுமதிக்க மாட்டோம். அதுவும் அவங்க முதுகுலையே 1000 அழுக்க வச்சுக்கிட்டு நம்மள பத்தி அவங்க பேசக்கூடாது இல்லையா? சொல்லு, உன்னோட புருஷன் எங்க? இன்னைக்கு உன் பொண்ணுங்களோட கல்யாணம். பொண்ணுங்களோட கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட அப்பாவுக்கு கவலை இல்ல? அப்படி எங்க போனார் அவரு? பொண்ணுங்க கல்யாணத்தை விட என்ன அவ்வளவு முக்கியமான வேலை? டேய், என்னடா பண்ற? எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. இப்போ நீ மட்டும் பிரச்சனை பண்ணாம இருந்தேன்னா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். அண்ணா, என்னால ரியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சாரதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கொஞ்சம் அமைதியா இரு சீமா. ப்ளீஸ், என் பொண்ணுங்க முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட அசிங்கப்படுத்தாது சீமா. ஏன் அவமானப்படுத்த கூடாது? ஏன் முன்னாடி என் பையனை நீ அவமானப்படுத்தலையா? இதெல்லாம் ஆரம்பிச்சது நீ தானே, அதான் நானும் பேசுறேன். ஆண்டி, அதுக்காக நீங்க என்னோட அம்மாவை இப்படி ஓங்கி அடிப்பீங்களா? நோ ஆண்டி, நீங்க பண்ணது பெரிய தப்பு. என்னோட அம்மாவை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. ஆண்டி, யூ ஆர் ஸ்பாயிலிங் எவ்ரிதிங். இப்போ நம்மளோட உறவை எல்லாத்தையும் நீங்களாவே முடிச்சிட்டீங்க. உறவை முறிக்கிற தப்ப முதல்ல பண்ணது ஓ அம்மா. இனி எல்லாமே ஓ அம்மா கையில தான் இருக்கு. அவ பொண்ணு ரீமாவை ரிஷபுக்கு கட்டி வைக்க ஆசைப்படுறாளா இல்லையான்னு நீயே கேட்டு சொல்லு. அம்மா, நான் எப்போ ரீமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் கண்டிப்பா ரீமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் பொண்ணுங்களோட கல்யாணம் நாள் அன்னைக்கு இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நடந்ததெல்லாம் பெரிய தப்பு, ஐ அட்மிட். அதுக்காக என் கல்யாணத்தெல்லாம் நிறுத்த போறதில்ல. நீ கல்யாணம் பண்ண வேண்டான்னு நான் எப்பப்பா சொன்னேன்? ஆனா யாரும் என் வீடு படியேறி வந்து என் பையனை அவமானப்படுத்துறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், இது உங்க கல்யாணம், உங்க விருப்பப்படிதான் நடக்கும். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இனி நடக்கிறத பார்க்கலாம். என்னோட பையன் ரியாவை இல்ல, இந்த சாரதாவை தான் மனசார காதலிக்கிறான். நல்ல வேளையா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதனால நான் என் புள்ள எந்த பொண்ணை விரும்புறானோ அதே பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த பொண்ணுதான் இந்த சாரதா.